வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் இயற்ற கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாடு முழுவதும் வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்தவும் வதந்தி பரப்புவதை தடுக்கவும் கடுமையான சட்டம் இயற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு அனைத்து வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் போதிய சட்டங்கள் உள்ளன, ஆனால் அதனை செயல்படுத்துவதிலேயே தொய்வு உள்ளது என குறிப்பிட்டனர். சட்டங்களை உருவாக்குவது என்பது நாடாளுமன்ற சட்டமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள்ளானது என தெரிவித்தனர். சட்டத்தை இயற்றும்படி நீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியாது. வெறுப்பு பேச்சு பேசினால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவது அவர்களுடைய கடமை. ஒருவேளை வழக்கு பதிவு செய்யாவிட்டால் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் மக்கள் அணுகலாம் எனவும் தெளிவுபடுத்தி உள்ளனர். BNS சட்டத்தின் கீழ் வெறுப்பு பேச்சுகள் மீது நடவடிக்கை எடுக்க உரிய சட்டப்பிரிவுகள் உள்ளன என கூறிய மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.